அண்மை செய்தியாக பார்த்தறிகிறோம். சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 7ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெற கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களோடு இணைகிறார் முதல் செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். சென்னையில் அதிகரித்து வரக்கூடிய நாய்க்கடி சம்பவங்களை தொடர்ந்து வளர்ப்பு நாய்களுக்கும் விலங்குகளுக்கும் உரிமம் பெறுவதை கட்டாயமாக்கி சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருந்தது. நவம்பர் 24ஆம் தேதிக்குள் உரிமம் பெற வேண்டும். பொது இடங்களுக்கு நாய்களை அழைத்துச் செல்லும் பொழுது அவற்றிற்கு வாய்க்கவசம் போட வேண்டும் எனவும், கழுத்து கயிறு இல்லாமல் வெளியே அழைத்து செல்லக்கூடாது எனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. பதிவு செய்யப்படாமல் பிராணிகளை வைத்திருந்தால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும், முகக்கவசம் போடாவிட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாநகராட்சியின் இந்த உத்தரவுகளை எதிர்த்து இந்திய கால்நடைகளுக்கான மக்கள் அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் நீதிபதி வி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணை கொண்ட பொழுது சென்னை மாநகராட்சி தரப்பில் பொது இடங்களுக்கு அழைத்து செல்லப்படும் பொழுது நாய்களுக்கு வாய்க்கவசம் அணிவிப்பது கட்டாயம் இல்லை என்ற போதும் அவற்றுக்கு கழுத்து கயிறு கட்டாமல் அழைத்து செல்லக்கூடாது என்பது கட்டாயம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 82,000 பிராணிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு ஒரு முறை மட்டுமே மைக்ரோசிப் பொருத்தினால் போதுமானது என்றும், வளர்ப்பு நாய்கள் உள்ளிட்ட செல்ல பிராணிகள் பதிவு செய்வதற்கான காலக்கெடுவை டிசம்பர் 7ஆம் தேதி வரை நீடித்துள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் 4 பிராணிகள் பதிவு செய்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த கட்டுப்பாடு தற்போது நீக்கப்பட்டு விட்டதாகவும் 4 பிராணிகளுக்கு மேல் பதிவு செய்ய எந்த தடையும் இல்லை என்றும் மாநகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியின் இந்த விளக்கத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கை முடித்துவிட்டு உத்தரவிட்டார். அதே சமயம் நீதிமன்றத்தில் தெரிவித்த இந்த விளக்கத்தை ஒரு வாரத்தில் அறிவிப்பு ஆணையாக வெளியிட வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சிக்கு நீதிபதி உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.